So welcome back guys. So this video is about நான் நேற்று ஏஎம் செஷனில் ஒரு லாங்ஸ் வந்து போயிருந்தேன். ஸோ அதோட ட்ரேட் லாஜிக் அண்ட் கம்ப்ளீட் ட்ரேட் பிரேக் டவுன் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் வீடியோ வில் கவர் ஹவ் ஐ ஃப்ரேம் த நரேட்டிவ் அக்ராஸ் ஆல் டைம் ஃப்ரேம்ஸ் அண்ட் ஆல்சோ டைம் சைக்கிள்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஆர்டர் ஃப்ளோ நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்றத பற்றியுமே வந்து இருக்க போகுது. நிறைய ஜெம்ஸ் உள்ளே இருக்க போது. மேக் ஷூர் டு டேக் சம் நோட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்தர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஐசிடி ரிலேட்டடாக டைம் சைக்கிள்ஸ் ரிலேட்டடாக நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனல் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, விச் இஸ் பப்ளிக். ஓகே, விட்ஸ் அ பப்ளிக் டெலிகிராம் சேனல். அது வந்து ஃப்ரீ தான். மேக் ஷூர் டு ஜாயின் அண்ட் லேர்ன் தேர். ஓகே, ஸோ நவ் கமிங் பேக் டு தி வீடியோ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி சார்ட்டை நான் வந்து ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். ஸோ இந்த டெய்லி சார்ட்டில் பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுதுன்னா, தேர்ஸ்டே ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஸோ ஃப்ரைடே ஐ எம் டேக்கிங் அ லாங் அப்படின்னா அதுக்கு ஒரு சில நரேட்டிவ் நான் இங்கே வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஸோ அதுக்கு வாட் ஐ எம் யூஸிங், ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் தி டைம் சைக்கிள்ஸ். இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ஏப்ரல் ஹைஸை வந்து உடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ நாட் அ ஸ்ட்ராங் பிரேக், பட் இந்த இடத்துல வந்து பாடியை வெளியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் ஸ்டே ஆகிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் அ டைம் டிஸ்டார்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் ட்ராவாக இருக்கிறது உங்களோட பிப்ரவரி ஹைஸ். ஸோ ஏப்ரல் ஹைஸை சப்போர்ட் பண்ணி ப்ரைஸ் வந்து மேலே போகுது. ஸோ இங்கே பிப்ரவரி ஹைஸை ரீச் பண்ணிட்டான், இந்த பை சைடே ரீச் பண்ணிட்டான். ஸோ நவ் ப்ரைஸ் இஸ் அன் ஆல் டைம் ஹை. சின்ஸ் எனக்கு ப்ரைஸ் ஆல் டைம் ஹையில் இருக்குது அப்படின்றதுனால ஐ டோன்ட் ஹாவ் மச் மோர் டேட்டா ஆன் தி லெஃப்ட் சைட் ஆஃப் த கர்வ். ஓகேங்களா, அதனால் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இன்ட்ராடே வாலட்டிலிட்டியில் ப்ளே பண்ணுறதுக்காக ஐ ஹவ் டு டேக் மை ட்ரேட் பேஸ்ட் ஆன் தி 1 hour ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் டெய்லி டைம் ஃப்ரேமை வந்து ப்ரைஸ் ஆல் டைம் ஹையில் போயிருக்கு. ஸோ தேர் வில் பி அ மோர் புல்லிஷ் சினாரியோஸ் அப்படின்றத மட்டும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 1 hourல ஐ எம் ஜஸ்ட் ஃப்ரேமிங் மை ஐடியா. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் 1 hour சார்ட். 13th ஃப்ரைடேவோட லோவை இந்த தேர்ஸ்டேவோட 19th வந்து எடுத்திருக்கு. அதாவது ப்ரீவியஸ் வீக் 19th வந்து எடுத்திருக்கு. ஸோ எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் கிவ் அன் இனிஷியல் புஷ் ஹையர். ஓகே, இந்த இடத்துல ஒரு பெரிய எஃபிஜியுமே வந்து ஃபார்ம் ஆயிருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் ப்ரைஸ் உள்ளே வந்து நம்ம மண்டே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சண்டேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்டி க்ரியேட் பண்ணியிருக்கான் இந்த லோவில். ஓகே, இந்த லோ வந்து US 500 பர்ச் பண்ணிடுச்சு, நம்ம US 100 வந்து பர்ச் பண்ணல. ஸோ எஸ்எம்டி ஃபார்ம் பண்ணிவிட்டு தெர் இஸ் a ஹியூஜ் என்வாக் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு அலாங் வித் சம் கேப் ஹியர். ஓகே, இந்த என்வாக் மேலே போய் ப்ரைஸ் ரீப்ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் மேலே போனக்கப்புறம் ஐ வாண்ட் டு சி ஹவு திஸ் 50%, அதாவது கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆஃப் என்வாக் வந்து எப்படி ப்ரைஸை ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்றதை ஐ வாண்ட் டு மெஷர் ஸோ தட் ஐ கேன் ஃப்ரேம் மை ட்ரேட் வெதர் இட்ஸ் கோயிங் டு பி அ ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் வெதர் இட்ஸ் கோயிங் டு பி அ எக்ஸ்பேன்ஷன் ஃபேஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% வந்து பக்காவாக ரிஜெக்ட் பண்ணுது. அண்ட் 3 driver பேட்டர்ன் மாதிரி இங்கே போட்டு ப்ரைஸ் அகைன் ஜஸ்ட் புஷ்டு ஹையர். ஓகே, திஸ் கேண்டில் ஷோஸ் சம் ஸ்பீட் இன்சைட் தி மார்க்கெட். ஓகே, இது மண்டே நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விக்கை தாண்டி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எஃப்இஜி போட்டு க்ளோஸ் பண்ணிச்சு, விச் இஸ் திஸ் ஹை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரைடேவோட ஹை. ஸோ விச் மீன்ஸ் ப்ரீவியஸ் சைக்கிள் ஹையை ஒரு எஃப்இஜி போட்டு ப்ரைஸ் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னா இட்ஸ் அ கீ சிக்னேச்சர் தட் திஸ் எஃப்இஜி ஷுட் ஹோல்டு. ஸோ இந்த எஃப்இஜியோட 50%மே வந்து பார்த்திங்கன்னா நான் மானிட்டர் பண்ணணும். ஸோ அதனால் வந்து சிமிலர் சினாரியோ லைக் என்வாக். ஸோ இங்கே எப்படி ப்ரைஸ் ரியாக்ட் பண்ணுதோ சேம் வே ஐ வில் ஃப்ரேம் மை ஐடியா. ஓகே, ஷார்ட் டேர்ம் ஐடியா என்னால் ஹோல்ட் பண்ண முடியும். ப்ரைஸ் உள்ளே வந்து IOFED கொடுத்து ப்ரைஸ் வெளியே போயிருக்கு. ஸோ 50% கூட ரீச் ஆகலை. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கேப்பை வந்து 50% கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்டு கூட ரீச் பண்ண முடியாமல் 0.2520 லெவலில் இருந்தே ப்ரைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இட் ஷோஸ் த ப்ரைஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷ். ஆல்கோ இஸ் கோயிங் டு ரீப்ரைஸ் வெரி ஹையர் அப்படின்றது தான் வந்து ஒரு கீ சிக்னேச்சர். அண்ட் ஜஸ்ட் ஃபார்ம்ட் அனதர் எஃப்இஜி. அந்த எஃப்இஜிலேருந்து இந்த 50% பாருங்கள், இந்த எஃப்இஜிலேருந்து இந்த 50% வந்து ரெஸ்பெக்ட் ஆகிட்டு அகைன் ஜஸ்ட் புஷ்டு ஹையர். எவ்ரி ரீட்ரேஸ்மெண்ட் லோயர் வில் ப்ரொவைட் அன் எக்ஸ்பென்ஷன் ஹையர். ஸோ இது லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு மார்க்கெட் மேக்கர் மாடலாக இருக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் லோயர், எக்ஸ்பென்ஷன் ஹையர். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஒரு டைம் டிஸ்டார்ஷன் ஆகுது. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகிட்டு ஸோ கன்சால்டேஷனில் இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ஸ் ஆர் பவர்ஃபுல். அண்ட் தென் ப்ரைஸ் அங்கேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு அகைன் இட் ஜஸ்ட் கமிங் பேக் டு திஸ் ஆர்டர் பிளாக். ஓகே, இந்த ஆர்டர் பிளாக்ல வெட்னஸ்டே இது, இந்த ஆர்டர் பிளாக் அகைன் ரீச் ஆகிட்டு இட் ஜஸ்ட் கோயிங் ஹையர். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் லைன் வந்து நம்ம டெய்லியில் பார்த்த மாதிரி பிப்ரவரியோட ஹைஸ். ஸோ திஸ் பிப்ரவரி ஹைஸ் இஸ் ப்ரோக்கன் வித் சம் எஃப்இஜி. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் கிவிங் மோர் நரேட்டிவ் ஆன் 1 hour ஆல்சோ. ப்ரைஸ் வந்து அகைன் இஸ் கோயிங் டு ரீப்ரைஸ் ஹையர். ஓகே, அதனால் இந்த எஃப்இஜியோட லெவல்ஸ் வந்து எப்படி ரெஸ்பெக்ட் ஆகுது அப்படின்றத வந்து ஐ எம் ஜஸ்ட் மெஷரிங் ஃபார் த அப்கமிங் டேஸ் ஃபார் த ரிமைனிங் ஆஃப் த வீக். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த எஃப்இஜி ஐ எம் ஜஸ்ட் மானிட்டரிங் த ரியாக்ஷன் ஹவு திஸ் எஃப்இஜி இஸ் ரியாக்டிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபெயில் ஆயிருக்கு. இந்த ஆர்டர் பிளாக் ஆர்டர் எடுத்துகிட்டு அகைன் ஜஸ்ட் ஃபார்ம்ட் அனதர் பிசி ஹியர். ஸோ திஸ் பிசி வந்து அகைன் உடையிறப்போ ரீக்ளைம்டு பிசியாக வந்து ஆக்ட் ஆகுது. அண்ட் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த ரீக்ளைம்டு பிசிக்கு
உள்ள ப்ரைஸ் வந்து விக் விட்டுட்டு அகைன் ஜஸ்ட் எக்ஸ்பேண்டட் ஹையர். ஐ ஜஸ்ட் ட்ரேடட் த கண்டினியூஷன் மாடல். அந்த 9:30 பார்த்தீங்கன்னா டியூ டு சம் பர்சனல் ஒர்க் ஐ கான்ட் ஏபிள் டு சி த மார்க்கெட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஸோ 10 o'clock பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூஷன் சில்வர் புல்லட்டை வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தீஸ் 2 candles I just traded there. ஸோ இஃப் யூ வாண்ட் ப்ரூஃப் டெலகிராமில் இருக்குது, யூ ஜஸ்ட் கோ தேர் அண்ட் செக் இட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மிங் டு ஃப்ரைடே இவ்வளோ பெரிய மூவ் வந்து நடந்திருக்கு. ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ப்ரைஸ் ஓப்பன் ஹியர். ஸோ ஃப்ரைடேக்கான நரேட்டிவ் எப்படி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன்றதுக்கு எனக்கு ப்ரீவியஸ் சைக்கிள்ஸில் என்ன நடந்திருக்குன்றது எனக்கு தெரியணும். ஸோ ப்ரீவியஸ் சைக்கிளில் என்ன நரேட்டிவ் ப்ளே ஆகிருக்கு, ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் டைம் சைக்கிள்ஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஜஸ்ட் வாக்ட் யூ த்ரூ தி நரேட்டிவ் ஹியர். ஓகே, இப்போ ஃப்ரைடே என்ன நடந்திருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு இந்த டவுன் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு டெய்லி ஓப்பன் இங்கே வந்து கொடுத்துருக்கு. ஓகே, 0 லெவல். ஸோ இந்த டெய்லி ஓப்பன்லேருந்து ஒரு எஃப்இஜி ஃப்ரேம் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து இட் ஜஸ்ட் எக்ஸ்பேண்டட் அண்ட் ஜஸ்ட் ஸ்லோ டவுன். ஓகே, இந்த ஸ்லோ டவுன் எதை வந்து உங்களுக்கு மீன் பண்ணுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் லிக்விடிட்டி பில்டிங். லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் வந்து பில்ட் பண்ணுறான். சின்ஸ் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் புல்லிஷ் ப்ரைஸஸ், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம் கைண்ட் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட் லோயர். ஓகே, இன்டு மை பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எனக்கு இந்த எஃப்இஜி வந்து இட்ஸ் ஜஸ்ட் சஸ்பீஷியஸ். ஏன் சஸ்பீஷியஸ் அப்படின்னா லுக் அட் த லெஃப்ட். உங்களுக்கு இங்கே தேர்ஸ்டேவோட ஹை இருக்குது. தேர்ஸ்டேவோட ஹை ப்ரோக்கன் வித் திஸ் எஃப்இஜி. தேர்ஸ்டேவோட ஹை ப்ரோக்கன் வித் திஸ் எஃப்இஜி அண்ட் திஸ் எஃப்இஜி ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கே ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ்மே இருக்குது. ஓகே, இந்த எஃப்இஜி வந்து அதனால் இட்ஸ் ஜஸ்ட் சஸ்பீஷியஸ் எஃப்இஜி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லோஸ் ஆர் இன்ஜினியர்ட் ஹியர். ஐ ஜஸ்ட் வாண்ட் அ ரீட்ரேஸ்மெண்ட் லோயர். ஸோ கரெக்ட் டைமில் எனக்கு கரெக்டான ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து ப்ரைஸ் வந்து எனக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஐ ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் அ ரிவர்சல். ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு 9 o'clock கேண்டில் இது. ஸோ 9:30 உங்களுக்கு ஜஸ்ட் புஷ்டு லோயர் இன்சைட் திஸ் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இந்த ஹவர்லி பிசிக்குள்ளே வருது. அண்ட் நோட் வேறு என்ன இது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெய்லி ஓப்பனுக்கு கீழேயுமே வருது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி அ புல்லிஷ், இஃப் யூ வாண்ட் டு பை இன் அ புல்லிஷ் மார்க்கெட், மேக் ஷுர் டு பை பிலோ ஆர் நியர் டு 0 லெவல், நியூயார்க் ஓப்பனிங் டைம் லெவல். ஸோ அப்படின்றது ஐசிடி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ தட் வில் பி ஆக்டிங் அஸ் யுவர் ட்ரூ டிஸ்கவுண்ட். ஓகே, 0 லெவலை யூஸ் பண்ணி ஆங்கர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதை ட்ரூ டிஸ்கவுண்ட் அண்ட் ட்ரூ ப்ரீமியம் லெவல்ஸ் இன்சைட் திஸ் மார்க்கெட்ஸ் யூ கேன் ஈஸிலி ஏபிள் டு ஐடென்டிஃபை. ஓகே, இப்போது 1 minute வந்து நான் எப்படி வந்து ட்ரேட் எடுத்தேன். இப்போ ஹவர்லியில் வந்து வி ஜஸ்ட் ஃப்ரேம் த நரேட்டிவ் வாட் ஐ வாண்ட் டு சி அண்ட் வாட் ஆர் த லெவல்ஸ் விச் ஐம் வாட்சிங் அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ நவ் 1 minute பார்த்தீங்கன்னா த்ரூ த லென்ஸ் ஆஃப் டைம் சைக்கிள்ஸ் ஹவ் ஐ எம் ஃப்ரேமிங் மை ட்ரேட் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 7 to 8:30 ஜஸ்ட் வெண்ட் ஹையர் அண்ட் உங்களுக்கு 8க்கு அப்புறம் ஒரு ஹை ஃபார்ம் ஆகிட்டு இட் ஜஸ்ட் கம்மிங் லோவர். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹைஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைக்கிளோட ஹைஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை சைடு லிக்விடிட்டி இன்ஜினியர் ஆகுது. அண்ட் ஜஸ்ட் இன்ட்ரடியூசிங் மோர் செல்லர்ஸ் ஹியர். ஓகே, ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹைக்கு போயிட்டான், இதுக்கு மேலே வந்து கீழே தான் போக போகுது. ஸோ சென்டிமெண்ட்டு கீழே தான் இருக்குது. ஸோ செல்லட் ஹைஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட், அந்த ரீட்டைலர் மைண்ட் செட்டை வந்து ஆம்பிளிஃபை பண்ணி ப்ரைஸ் வந்து டமால்னு வெளியே விழுந்துக்கிட்டு இருக்குது. ஸோ சி தீஸ் கேண்டில்ஸ், இந்த பெரிய பெரிய பிளாக் கேண்டில்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய எஃப்இஜி ஃபார்ம் பண்ணுது, அப்படின்னு. ஆனால் இந்த எஃப்இஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ட்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக அடி வாங்கிடுவாங்க. பிகாஸ் எஃப்இஜிஸ் ஆர் நத்திங் அன்டில் டைம் இஸ் அலைன்டு. உங்களுக்கு நரேட்டிவ் தெரியணும், அதுக்கப்புறம் டைம் தெரியணும். இது ரெண்டுமே தெரியாமல் எஃப்இஜியை வந்து பிளைண்டாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் ஃபெயில். ஓகே, எஃப்இஜிஸ் ஆர் மீன் நத்திங் அன்டில் நரேட்டிவ் அண்ட் டைம் இஸ் கன்சிடர்ட். ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வி நோ தட் as a ICT trader, as a smart money trader, we know that this is all a manipulation. So every retracement lower is a manipulation. It will lead to a bigger market maker model, அதாவது ரைட் சைட் கர்வ் வந்து ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றது வந்து we should know and we are already anticipated that. Okay, இந்த ஹவர்லி பிசிக்கு ப்ரைஸ் உள்ள வருது. ஸோ 9:30 ஓப்பனிங் 9:30 ஓப்பன் ஆகிட்டு அண்ட் ஃபர்தர் புஷ் டவுன் ஹியர் அண்ட் தென் ப்ரைஸ் வந்து மேலே போகுது. மேலே போகிறப்போ ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆன இந்த இன்வர்ஷனை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இன்வர்ஷன் இல்லை, ஜஸ்ட் சிபி. ஓகே, செல் சைடு இம்பேலன்ஸ், பை சைடு இன்எஃபிஷியன்சி. ஸோ இந்த 9:30 ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து இந்த சிபியிலேருந்து அகைன் இட்ஸ் ஜஸ்ட் ரிஜெக்டிங் லோயர் அண்ட் விக்கு விடுது. மேலேயும் கீழே விக்கு விட்டுட்டு and then it's just rejecting lower, taking out this 9:30 low. அந்த 9:30 1 minute கேண்டலோட லோவையும் வந்து டேக் பண்ணுறான். பிகாஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9:30 ஓப்பன் ஆகிட்டு கீழே விழுகிறப்போ ஆல்ரெடி இங்கே விழுந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 9:30 ஓப்பன் ஆகி கீழே புஷ் ஆகுது அப்படின்னா the sentiment is more bearish அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் வந்து மைக்ரோ ஸ்கல்பிங் பண்ணி ஷார்ட் போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஷார்ட் எல்லாம் காலி பண்ணுறதுக்கு திருப்பி இந்த சிபியிலேருந்து ஆர்டர் எடுத்துகிட்டு கீழே வந்து இந்த லோ வந்து தூக்குறான். ஓகே, பட் மேக் ஷுர் இந்த விக்கோட 50%க்குள்ளே தான் வந்து பாடி க்ளோஸ் ஆகுது. நல்லா நோட் பண்ணோம். இந்த 9:30 விக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கோட
50%, அதாவது கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட் கூட தான் பாடி க்ளோஸ் ஆகுது. ஸோ விக்ஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் கேப். இந்த விக்குமே எதுக்குள்ளே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவர்லி பிசி, இந்த ஹவர்லி பிசியோட கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்டுக்குள்ளே தான் இந்த விக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த விக்கோட 50%க்கு உள்ளே தான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ திஸ் ஷோஸ் யூ இந்த ரிஜெக்ஷன் பிளாக் இங்கே ஒர்க் ஆகுதுன்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இங்கே வந்து கொடுக்குது. அண்ட் ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரொவைடிங் பை இந்த சிபி வந்து இந்த இடத்துல வந்து உடையுது. அதுவும் எப்படி உடையுதுன்னா, நாட் அ லெத்தாஜிக் மூவ், இட்ஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ். ஒரு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே ஒரு பெரிய யானை குதிச்சா எவ்வளோ பெரிய தண்ணி வெளியே செதறுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்வர்ஷன் எஃபிஜி, ஐ மீன் இந்த சிபி வந்து உடஞ்சி இன்வர்ஷன் எஃபிஜியாக ஆக்டிவேட் ஆகுது. ஸோ ப்ரீவியஸ்லி திஸ் சிபி இஸ் யூஸ்டு டு புஷ் ப்ரைஸ் டவுன் டு டேக் அவுட் த லோ. நவ் அதே சிபி இட் ஜஸ்ட் ப்ரோக் ஹையர் வித் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நரேட்டிவ். இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ள, அதாவது ஸ்மார்ட் மணி, பிக் மணி வந்து உள்ள ஸ்டெப்பின் ஆகுறாங்க. ஸோ நவ் தே வாண்ட் டு சி எவ்ரி டவுன் க்ளோஸ் கேண்டில் டு ஆக்ட் அஸ் ஆர்டர் பிளாக் அண்ட் எவ்ரி டவுன் க்ளோஸ் கேண்டில் ஷுட் சப்போர்ட் ப்ரைஸ் ஹையர். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லோஸில் எஸ்எம்ஆரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எஸ்எம்டியுமே வந்து இருக்குது. ஓகே, அண்ட் ஆல்சோ டைம் சைக்கிள்ஸ் எஸ்எம்டி இஸ் ஆல்சோ வில் பி ப்ரெசென்ட். அது வந்து உங்கள் சார்ட்டில் நீங்கள் போய் வந்து பாருங்கள், நான் இங்கே நோட் பண்ணல. ஓகே, அண்ட் தென் ப்ரைஸ் இங்கே எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் சின்ஸ் இந்த இடத்துல க்ளோஸ் ஆனோடனே ஐ ஜஸ்ட் பிளேஸ்ட் மை ஆர்டர் ஹியர் அரௌண்ட் 3 கான்ட்ராக்ட் ஹியர். அண்ட் அதுக்கப்புறம் ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகுது. இட் ஜஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் லோயர், எவ்ரி ரீட்ரேஸ்மெண்ட் லோயர் வில் பி எக்ஸ்பென்ஷன் ஹையர் இன் லோயர் டைம் ஃப்ரேம். அதாவது 1 மினிட்டோட லோயர் டைம் ஃப்ரேம், சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 செகண்ட்ஸ் 1 செகண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு கம்ப்ளீட்டான மார்க்கெட் மேக்கர் மாடலாக வந்து இருக்கும். அண்ட் தென் ப்ரைஸ் இது ரீட்ரேஸ்மெண்ட் லோயர் எக்ஸ்பென்ஷன் ஹையர் உள்ள வரப்போ இந்த இடத்துல இந்த ஆர்டர் பிளாக்ல ஐ எம் ஜஸ்ட் பையிங் 336 கான்ட்ராக்ட்ஸ். ஓகே, அண்ட் டோட்டல் 9 கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ப்ரைஸ் ஜஸ்ட் எக்ஸ்பேண்டட் ஹையர் ஆக்டிவேட்டிங் திஸ் இன்வர்ஷன் எஃபிஜி. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிபி வந்து இங்கே ஒரு எஃபிஜி போட்டு உடைக்குது. ஸோ திஸ் வில் பி மை சென்சிட்டிவ் லெவல், ஐ எம் வாட்சிங் திஸ் லெவல். ஸோ இதோட 50% போட்டிங்க அப்படின்னா இதோட கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்டுக்கு மேலே தான் வந்து ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. விக்ஸ் டூ த டேமேஜ், பட் சி ஹவு த பாடிஸ் ஆர் க்ளோசிங் அபவ் தி 0.5 லெவல். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோவை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ். ஓகே, அண்ட் தென் இங்கேருந்து ஒரு டைம் டிஸ்டர்ஷன், குட்டி டைம் டிஸ்டர்ஷன், அண்ட் தென் இங்கேருந்து ப்ரைஸ் ஜஸ்ட் எக்ஸ்பேண்டட் ஹையர் டேக்கிங் அவுட் திஸ் ப்ரீவியஸ் 30 மினிட் ஹை. இந்த 30 மினிட் ஹையில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் டிஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் டைம் இஸ் ரைட், அதாவது நியர் டு 9:50 9:55 வர்றப்போ ப்ரைஸ் ஜஸ்ட் எக்ஸ்பேண்டட் ஹையர் அண்ட் ஒன்ஸ் 10 o'clock ரீச் ஆனோடனே ஜஸ்ட் ரீச் மை டிஒயில் விச் இஸ் திஸ் ப்ரீவியஸ் 90 மினிட் சைக்கிள் ஹை. So this is my complete left side of the curve and right side of the curve where I entered near the rejection blocks near to that SMR level and then rode it up to the this original consolidation level. இந்த இடத்துல ஒரிஜினல் கன்சால்டேஷனை இந்த இடத்துல போயிட்டு ஐ ஜஸ்ட் எக்ஸிட்டட் மை கம்ப்ளீட் பொசிஷன். ஸோ ஏன் வந்து இந்த இடத்துல 5 கான்ட்ராக்டை இங்கே எக்ஸிட் பண்ணேன் அப்படின்னா, இனிஷியலாக ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் திஸ் சிபி as my partial level. ஓகே, ஸோ US 500 நடுவில் செக் பண்ணப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஜஸ்ட் ஆல்ரெடி ரீச்டு மை டிஒயில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் எஸ்எம்டி சினாரியோ ஃபார்ம் ஆகிறதுக்கு இருக்குது. ஏன்னா சின்ஸ் ப்ரைஸ் இஸ் அட் ஆல் டைம் ஹை, 1 hour யூஸ் பண்ணி நான் நரேட்டிவ் ஃப்ரேம் பண்ணுறேன் அப்படின்றதுனால ஐ எம் ஜஸ்ட் ஹோல்டிங் ஆன் டு அ பயாஸ் ஷுட் பி ஷார்ட் டேர்ம். ஓகே, ஷார்ட் டேர்ம் பயாஸுக்கு தான் வந்து ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து எனிதிங் டு பி சஸ்பீஷியஸ், எவ்ரி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணணும் அக்ராஸ் ஆல் தி 3 மார்க்கெட்ஸ். ஓகே, ஸோ அதனால் வந்து US 500 சின்ஸ் என்னோட இந்த 8ஓட ஹையை வந்து ரீச் பண்ணதுனால ஐ எம் ஜஸ்ட் எக்ஸிட்டிங் 90% ஆஃப் மை பார்ஷியல்ஸ் அரவுண்ட் தீஸ் லெவல். ஓகேங்களா, இந்த 830ஓட ஹைஸ்க்கு மேலேயே ஐ ஜஸ்ட் எக்ஸிட்டட் மோஸ்ட் ஆஃப் மை பார்ஷியல்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீயில் விட்டுட்டு பிரேக் ஈவனில் வச்சுட்டு ரிமைனிங் ஐ ஜஸ்ட் ரோட் இட் அப் டு திஸ் ஹை. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ டுக் திஸ் ட்ரேட். ஸோ உங்களுக்கு எப்படி வந்து இந்த ட்ரேடை நான் ஃப்ரேம் பண்ணேன், ஆர்டர் ஃப்ளோ எப்படி ரீட் பண்ணேன், நரேட்டிவ் எப்படி பில்ட் பண்ணேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இஃப் யூ கைஸ் வாண்ட் டு லேர்ன் மோர் இன்டெப்த் நாலேஜ் அபவுட் தீஸ் கான்செப்ட்ஸ், ஓகே, மென்டர்ஷிப் இருக்குது. இஃப் யூ கைஸ் இன்ட்ரெஸ்டட் மேக் ஷூர் டு ஜாயின் த டெலிகிராம் டு நோ த டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.